பிரைஸ்லாம். இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி சங்கீதம் 2:10. சங்கீதம் 2:10 வசனம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதோ இந்த வேத பகுதியை நாங்கள் தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் இப்ப இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ராஜாக்களே உணர்வடையுங்கள். ஆமேன். பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். இன்று நாம் பார்க்க இருக்கிறது ராஜாக்களே உணர்வடைவீங்கள். யார் ராஜா? ஆமேன். நாம் தான் ராஜா. ஹல்லேலூயா. நம்மளை தான் ஆண்டவர் சொல்கிறார் உணர்வடைவீங்கள் என்றபடியாய். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 பார்ப்போம். ராஜாக்கள் யாருன்னு பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அகற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ஆசாரியர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களாக நிறுத்துகிறார். ஆமென். அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனத்தை பார்ப்போம். அதில் வெளிப்படுத்தின விசேஷம் 5:10. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஆமென். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்கள் ஆக்கினீர், நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? இந்த பூமியெல்லாம் அரசாள போகிறோம் என்றபடியான ஒரு பாட்டை பாடினார்கள் என்றபடியாக வேதம் சொல்லுகிறது. அதே இதில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 20 4ஆவது அதிகாரத்தில் கடைசி வரிகளை மட்டும் படிப்போம். அவர்கள் உயிர்த்து. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஆமென். இதை தான் அந்த முன்னாடி வசனத்தில் பார்த்தோம். அவங்க புதுப்பாட்டை பாடினார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாக இருந்து இந்த பூமியெல்லாம் அரசாளுவோம் என்றபடியாய். அதே தான் 20:4 பார்த்தோம். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாள்வார்கள் என்றபடியாய். அப்போ இங்கே ராஜாக்களே உணர்வடையுங்கள் என்றபடியாய் சொல்லுகிற காரியம் நம்ம குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. நாம் உணர்வடைய வேண்டும். எதற்கு உணர்வடைய வேண்டும்? வரப்போகிற நாட்களிலே நம்மளை ராஜாவாக உயர்த்த இருக்கிறபடினாலே இந்த நாளிலே உணர்வடைந்தவர்களாக அந்த காரியத்தை இந்த பூமியில் இருக்கிற போது காத்து கொள்கிறவர்களாக இருக்கிற போது தான் அந்த பதவியை கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னும் லூக்கா 19:17 படிப்போம். லூக்கா 19:17. லூக்கா 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்ச காலத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். ஆமென். எஜமான அவனை நோக்கி, நல்ல உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தபடியினால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இருப்பாய். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? இந்த பூமியில் நமக்கு கொடுக்குற அது கொஞ்சமான ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனுடைய ஊழியத்தில் தேவனுக்கான காரியத்தை செய்கிறதுல அந்த கொஞ்சத்துலேயும் நம்ம உண்மையாக இருப்போமானா வரப்போகிற நாட்களில் ஒரு 10 பட்டணத்துக்கு அதிகாரியாக வைப்பேங்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? இப்போ எப்படி ஒரு தாசில்தார் இருக்கிறாரோ, ஒரு விவோ இருக்கிறாரோ, அது மாதிரி வரப்போகிற 1000 ஆண்டு அரசாட்சியில் நம்மளை ராஜாக்களாகவும் அதிகாரிகளாகவும் தேவன் நியமிப்பார். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே அவர் நமக்கு கொடுக்குற காரியத்தில் அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதில் உண்மையாக இருக்கணும். ஆமென். அதை தான் வேதம் சொல்லுது. தாவீது சொல்கிறா, நீங்கள்லாம் ராஜாக்கள், நீங்கள் உணர்வடையணும். உங்களுக்கு கொடுக்க போகிற காரியத்தை அறிந்து நீங்கள் உணர்வடைந்து அதை காத்து கொண்டாதான் வரப்போகிற நாளில் தேவன் 1000 ஆண்டு அரசாட்சியில் உங்களை எல்லாம் ராஜாக்கள் ஆக்க முடியும் அப்படிங்கிறார். ஆமென்.
அப்போ ஒரு ராஜான்னா எப்படி இருக்கணுங்கிறத தான் நம்ம அதை அறிந்து கொள்ளுகிற போது தான் இந்த பூமியில் இருக்கிற போது நம்ம அந்த காரியத்தை செயல்படுத்துகிற போது அதை தக்க வைத்து கொள்கிற போது வர நாட்களிலே தேவன் நம்மளை ராஜாக்காக உயர்த்துவார். அவை முதல் காரியம் என்ன பார்ப்போம்? கர்த்தரால் தெரிந்து கொண்டவனாக இருக்கணும். ஒரு ராஜான்னா ஏதோ வர்றவன் போகிறவனெல்லாம் பிடிச்சி ராஜாவாக்கிட மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு தேசத்தை அரசாளணும் அப்படின்னா அந்த ராஜாவை தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருத்தனை தான் ராஜாவாக ஆக்க முடியும். அப்போ இங்கே வேதம் என்ன சொல்லுது பாருங்க, 1 சாமுவேல் 10:24. 1 சாமுவேல் 10:24. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். ஆமென். கர்த்தரால் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். சாமுவேல் சவுலை ராஜாவாக தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்றபடியாக அந்த சாமுவேலை கொண்டு வந்து நிறுத்தி, இந்த சாமுவேலை பாருங்க, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்க. ஹல்லேலூயா. இவன் எல்லா விதத்திலையும் பார்க்கறதுக்கு, ஆமென், நல்ல உயரமாக இருக்கான், நல்ல சிவப்பாக இருக்கான், நல்ல காரியம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கான். ஆனால் இது பார்வைக்காக மட்டுமல்ல, ஆமென், கர்த்தர் தெரிந்து கொண்டவன் எல்லா விதத்திலும் தானே அதுக்கான கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கும். ஆமென். தேவன் அதை தான் சொல்கிறார், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்கணும். தேவன் இந்த நாளிலே நம்மளை தெரிந்து கொண்டார் என்றால் தேவன் எந்த நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நாம் அறிந்தவர்களாக, புரிந்தவர்களாக, அதில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். எபேசியர் 1:12 என்ன சொல்லுது பாருங்க. எபேசியர் 1:12. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆமென். எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம்? கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி. அது மட்டுமல்ல, வசனம் என்ன சொல்லுது? தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற. அப்படின்னா என்ன? தேவன் மேலே இருக்கிறார், அவர் சித்தத்தின்படி இந்த பூமியில் அவர் சொல்கிற ஆலோசனைப்படி நடப்பிக்கிற அப்படிப்பட்டவர்களை தான் அவர் தெரிந்து கொள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அவருடைய ஆலோசனை நிறைவேற்றுகிற ஒருவனையே அவர் தமக்காக தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய சுதந்திரமாக இருக்கும்படி. அப்படின்னா என்ன? காரியங்களை நடப்பிக்கிற எல்லா காரியத்திலையும் கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த காரியங்களை நடப்பிக்கிறவனாக இருக்கிறவனை தானே தேவன் தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். இன்னும் 2 பேதுரு 1:10 படிப்போம். 2 பேதுரு 1:10 என்ன சொல்கிறார் பாருங்க. 2 பேதுரு 1:10. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. ஆமென். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்க. எப்போ? இங்கே இந்த பூமியில் தேவன் என்னை தெரிந்து கொண்ட காரியத்தில் நான் அதை இழந்து போகாமல் ஜாக்கிரதையாக இருந்தாதான் வரப்போகிற நாட்களில் தேவன் என்னை ராஜாவாக உயர்த்த முடியும். ஆமென். இந்த நாளிலே நான் தெரிந்து கொண்டவனாக இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மளை எல்லாம் தெரிந்து கொண்டு இருக்கிறார். எதற்காக? நம்மளை ராஜாவாக உயர்த்தும்படிக்காய். அதை தான் அங்கே வசனம் சொல்லுது. தாவீது சொல்கிறார், ராஜாக்களே உணர்வடைங்க. என்ன உணர்வடைங்க? நீங்கள் எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் அப்படிங்கிற காரியத்தில் நீங்கள் உணர்வடைஞ்சு அந்த காரியத்தில் உறுதியாகும்படிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, உனக்கு போஸ்டிங் கொடுத்தாச்சு. ஆமென். போஸ்டிங், இந்த போஸ்டிங்னு கொடுத்தாச்சு, ராஜாங்கிற போஸ்ட்டு கொடுத்தாச்சு. ஆனால் கன்ஃபார்ம் பண்ணல. நீ அங்கே போய் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் எவ்வளோ நாள்னு இருக்கிற போது என்னென்ன காரியமோ தேவன் கொடுக்கறதுல நீ சரியாக இருந்தால் தான் உனக்கு கன்ஃபர்மேஷன். ஹல்லேலூயா. ஆனால் இப்போ தெரிந்து கொண்டு இருக்கிறார், நீ செலக்ட் ஆகிட்ட. ஆமென். நீ செலக்ட் ஆகிட்ட. ஆனால் நீ அதை உறுதியாகும்படிக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறது உன்னோட காரியம். ஆமென்.
ஆகவே ரெண்டாவது காரியம் என்ன பார்க்கணும், அவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவனாக இருக்கணும். 1 சாமுவேல் 16:5 பார்ப்போம். 1 சாமுவேல் 16:5. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தான். ஆமென். சாமுவேல் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படிக்காக வர்றார். அப்படியாய் செய்யறதுக்கு முன்பாக என்ன சொல்றார், அந்த ஊருக்குள்ளே போகிற போது அங்கே ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க, ஒரு தீர்க்கதரிசி வராருன்னா ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல போகிறார், அது நல்லதா கெட்டதா என்றபடியா அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வரும்போதே கேட்குறாங்க, நீங்கள் வர்ற காரியம் ஒரு சமாதானத்துக்கு தானா என்றபடியாய், சமாதானத்துக்கு தான் நீங்கள் வாங்க என்றபடியாய் சொல்லி அந்த தாவீதன் அப்பா ஈசாவையும் உன் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிடுன்னு சொல்லி அங்கே பலியிடுகிறவராக இருக்கிறார். முதலாவது பலியை செலுத்துகிறார். பலியை செலுத்தின பிறகு தான் தாவீதை அங்கே அபிஷேகம் பண்ணுகிற காரியம் அதற்கப்புறம் நடக்கிற ஒரு காரியமாக இருக்குது. அப்போ ஒரு பலி செலுத்துதல், ஒரு ரத்தம் சிந்துதல் முதலாவது அவசியமாக இருக்கிறது. எப்போ ஒரு ராஜாவை நியமிப்பதற்கு முன்பாக, ஒரு ராஜாவை அந்த இடத்துல அவன் அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்னாக ஒரு பலி செலுத்துதல் அவசியம். அப்போ தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலே நான் ராஜாவாக ஆவதற்கு முன்பாக நான் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5:9 பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:9. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு, எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர் என்றபடியாய். இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா அதே வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வசனம் முன்னாடி படித்தோம், திரும்ப பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆமென். அங்கே என்ன, தமது இரத்தத்தினாலே நம்மளை பாவங்களற நம்மளை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்கள் ஆக்குகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ராஜான்னா அவன் இரத்தத்தினால கழுவப்படணும், அங்கே ஒரு பலி செலுத்தப்படணும். ஹல்லேலூயா. இங்கே வேதம் என்ன சொல்லுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தமது இரத்தத்தினாலே நம்மளை பாவங்களை எல்லாம் கழுவி தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் ராஜாவாக நிறுத்துகிறார். ஆமென். ஆகவே இங்கே காரியம் என்ன, ஒருத்தன் முதல்ல தெரிந்து கொள்ளப்படுகிறவனாக இருக்கணும். அடுத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒருவனாக இருக்கணும். 1 பேதுரு 1:19 படிப்போம். 1 பேதுரு 1:19. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். இதை நான் அறிந்திருக்கிறேனா, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென். எதுக்காக, வரப்போகிற நாட்களிலே நான் என்னை ராஜாவாக தேவன் உயர்த்த இருக்கிறார். ஆமென். ஆகவே இன்னைக்கு அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டவனாக இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது காரியம், ஒரு ராஜா தெரிந்து கொள்ளப்பட்டவன், ரெண்டாவது இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கணும், மூன்றாவது அபிஷேகம் பெற்றவனாக இருக்கணும். 1 சாமுவேல் 16:12 பாருங்க. 1 சாமுவேல் 16:12. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஆமென். அது 13வது வசனமும். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆமென். அப்ப
ஒரு ராஜாவானவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவனாக இருக்கணும். மூன்றாவது அபிஷேகம் பெற்றவனாக இருக்கணும். அந்த அபிஷேகம் எதுக்கு? முதல்ல இரத்தத்தினால கழுவப்படணும், அவன் பரிசுத்தமானவனாக இருக்கணும். மூன்றாவது காரியம் அபிஷேகம், அதுதான் நம்மளை வழிநடத்தும். அங்கே வசனம் அதுதான், அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார். ஹல்லேலூயா. அந்த நேரத்திலிருந்து ஆவியானவர் தாமே அதற்கான ஞானத்தை கொடுப்பார், அதற்கான காரியங்களை எல்லாம் செய்வார். ஆமென். ஒரு அபிஷேகம் பெற்றவன் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவனாக அவன் போய் நின்னா போதும், அவனை சுற்றி அந்த காரியமெல்லாம் தானாக நடக்கும். அவன் எந்த முயற்சியுமே பண்ண வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. ஆனால் போய் நிற்கணும். நிற்கிறதுக்கு தான் சாத்தான் விடாது. ஹல்லேலூயா. அது உலகத்தையோ குடும்பத்தையோ மற்ற எல்லா காரியத்தையும் காமிச்சு என்ன பண்ணும்? பயமுறுத்தும். நீ இந்த காரியத்துக்கு நீ போய் நின்னா உனக்கு யார் நாளைக்கு சோறு போடுவாங்க, நாளைக்கு யார் இந்த காரியத்தை யார் செய்வாங்க, எந்த விதத்திலையாவது பயமுறுத்தும். ஆனால் நான் நிச்சயித்து இருப்பேனே, ஆனால் தேவன் எனக்கு இந்த காரியத்திற்காக என்னை அபிஷேகித்திருக்கிறார் என்றபடியாய். அபிஷேகம் என்பதே அதுதான். நல்லா புரிஞ்சுக்குவோம். தேவன் ஒருத்தனை சும்மா அபிஷேகிக்க மாட்டார். அபிஷேகம் எனக்கு இருக்கு அப்படின்னா தேவனுடைய ஊழியமும் உனக்கு இருக்கு. தேவன் என்னை அபிஷேகிக்காருன்னு நீ சொன்ன அப்படின்னா தேவனுடைய ஊழியமும் அதோட கூட இருக்குன்னு தான் அர்த்தம். அது எந்த ஊழியமோ, சின்னதோ பெருசோ. ஹல்லேலூயா. அது இந்த சபையை கூட்டுறதா கூட இருக்கலாம். ஆனால் நீ அபிஷேகம் உனக்கு இருக்குன்னா ஊழியமும் உனக்கு இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஊழியத்தை எதுன்னு தெரிஞ்சு நான் அதை விட்டு விடாது இருக்கணும். ஆமென். அதை ஒரு நாள் என்னை விட்டு நீங்காதபடி நான் காத்து கொள்கிறவனாக இருக்கணும். அப்போ இங்கே வேதம் என்ன சொல்லுது? ஒரு ராஜா அப்படின்னா தெரிந்து கொள்ளவன் மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்களென கழுவப்பட்ட ஒருத்தனாக இருக்கணும். மூன்றாவது காரியம், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருக்கணும். அந்த இதையும் 1 ராஜாக்கள் 1:39 பாருங்க. சாலமோன் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்னு 1 ராஜாக்கள் 1:39 வசனம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஆசாரியனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாருக்கும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். ஹல்லேலூயா. சாலமோன் ராஜாவாகிற போதும் அவனை அபிஷேகம் பண்ணி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ராஜா வாழ்க என்றபடியாய் அங்கே குரலை உயர்த்துகிறவர்களாக இருக்கிறாங்க. எப்போ? அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிற போது. ஆமென். அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ராஜாவே உணர்வடைங்க. நான் ராஜாவாக இருக்கிறேன்னா நான் உணர்வடைஞ்சவனாக இருக்கணும். என்ன உணர்வு இருக்கணும்? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா அல்லது பண்ணப்பட்டவனாக இருப்பேனே, ஆனால் தேவன் எனக்கு என்ன காரியத்தை வைத்திருக்கிறார், எதை ஆளுகை செய்யும்படிக்காய், எதற்கு என்ன ராஜாவாக வச்சிருக்கிறார், எந்த பட்டணத்துக்கு வச்சிருக்கிறார், எந்த காரியத்துக்கு என்ன வச்சிருக்கிறார், எந்த காரியத்தில் என்ன ராஜாவாக வச்சிருக்கிறார். ஆமென். அதை பின்னு தான் சொல்கிறேன். அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ அந்த காரியத்தில் என்ன ராஜாவாக வச்சிருக்கிறார், அவருக்காய் ஊழியம் செய்யும்படிக்காய். அப்போ இன்னைக்கு நான் ராஜாவாக இருக்கேன்னா இதை அறிந்து கொள்கிறவனாக புரிந்து கொள்கிறவனாக இருக்கணும். 1 யோவான் 2:20 பாருங்க. 1 யோவான் 2:20. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். நீ பரிசுத்தரனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்படின்னா நீ சகலத்தையும் அறிந்தவனாக இருக்கணும். நீ எதற்கு அழைக்கப்பட்ட, எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அப்படிங்கிறத நீ அறிந்தவனாக இருக்கணும். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். 27வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதிலே 27. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. அப்போனா யாருமே
எந்த காரியத்தை யார்கிட்டேருந்து கேட்க வேண்டியது இல்லையா? அப்படி இல்லை. ஒருவரும் போதிக்க வேண்டியதில்லை அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? வேதம் சொல்லுகிறதோ மற்றவர்கள் சொல்லுகிறதோ அது சரியானதா என்றபடியாய் சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்களே, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்களே என்றபடியா இந்த காரியம் சரியானதா என்று தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு யாருக்கிட்டேருந்து வேணாலும் காரியங்கள் வரலாம். ஆமென். கழுதை கூட பேசுன்னு வேதம் சொல்லுது. அப்போ நமக்கான ஆலோசனை யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் தீர்மானிக்க வேண்டியது யார்? நீ தான் தீர்மானிக்கணும். ஆமென். அந்த காரியத்தை எது கொடுக்கும்? நீ பெற்ற அபிஷேகம் கொடுக்கும். ஆமென். நீ பெற்ற அபிஷேகத்தில் தேவன்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த காரியம் சரிதானா என்றபடியாய் நான் கேட்கிற போது அவர் இதை இதை செய்யாத என்றபடியாய் சொல்லுவார். இவங்க பேசுகிறது சரியான காரியம் என்றபடியாய் சொல்லுவார். இவர்கள் பேசுகிற காரியத்தில் ஒரு உள்நோக்கம் இருக்குது என்பதை தேவன் நமக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. நம்ம அதை அவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம அதை ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை பின்பற்றுகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஆமென். அதை தான் வேதம் சொல்லுகிறது. அந்த ஆவியே, அந்த பரிசுத்த அபிஷேகமே உங்களை நிலைநிறுத்துகிறது, உங்களில் நிலைநிறுத்துகிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. ஆமென். 4வது காரியம், ராஜாவாக இருக்கணும்னா மேட்டிமை இல்லாமல் இருக்கணும். தானியேல் 4:30-31 பார்ப்போம். தானியேல் 4:30-31 வசனங்களை வாசிப்போம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். இது என் வல்லமையின் பராக்கிரத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். 31. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. ஆமென். ராஜா தன்னுடைய மேட்டிமையில் நான் ராஜாவாக இருக்கிறேன், இந்த காரியத்தை எல்லாம் தானே மகா பாபிலோன் அல்லவா, நான் கட்டின இந்த மகா பாபிலோன் எப்படி இருக்குது என்றபடியாய் அந்த ராஜா தனக்குள்ளாக நினைக்கிற போதே, அந்த வார்த்தை வாயில் இருக்கிற போதே வசனம் என்ன சொல்லுறது? வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேசரே, ராஜ்யம் உன்னை விட்டு நீங்கிற்று. ஹல்லேலூயா. காரியம் என்ன? சில நேரங்களில் நான் எந்த வார்த்தையினால் அல்லது எந்த நடத்தையினால் இது மேட்டிமையாக இருக்குங்கிறதே எனக்கு தெரியறதில்ல. ஹல்லேலூயா. இப்படி தான் பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். ஆமென். நான் ஒருத்தருக்கு சொல்லுகிற பதில்னாலேயோ அல்லது நான் நடக்கிற நடத்தையிலையோ எனக்கு மேட்டிமை இருக்குங்கிறத சில நேரங்களில் நான் உணர்வதும் இல்லை, அதை புரிஞ்சுக்கிறதும் இல்லை, மற்றவங்க சொன்னாலும் ஏற்றுக்கிறதும் இல்லை. ஆமென். அப்போ என்ன ஆகும்? தேவன் ஒரு அடி கொடுப்பார். ஹல்லேலூயா. உன்னை ராஜாவிலிருந்து கீழே தள்ளுறேன் அப்படிங்கிறார். ஆமென். இன்னைக்கு நான் அதை உணர்ந்தவனாக இருக்கேன். எந்த அளவுக்கு தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்ம ராஜாவாக இருக்கலாம், ஆனால் நம்மள்கிட்ட தாழ்ச்சி அவசியமாக இருக்கிறது. தேவன் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். மற்றவங்க மத்தியிலும் சகோதரன் மத்தியிலும் அந்த மேட்டிமை இருக்கக்கூடாதுங்கிறார். ஒருவருக்கு ஒருவராக. உபாகமம் 17:18 படிப்போம். உபாகமம் 17:18. உபாகமம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும். ஆமென். நீ ஒரு சிங்காசனத்தில் அல்லது ஒரு உயர்ந்த இடத்துல நீ இருக்கிற போது உன் சகோதரர் பேரில் மேட்டிமை இருக்காது, இல்லாமல் பார்த்துக்க. ஆமென். மற்றவங்களை குறைவாக நீ நினைக்காத. ஹல்லேலூயா. அதே போல் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி நீ மேட்டிமை இல்லாதவனாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அவருடைய கிருபையினாலே நம்மளை உயர்த்தி இருக்கிறார். நல்லது. நான் என் உயர்த்தப்பட்டபடியினாலே மற்றவர்கள் தாழ்ந்தவர்களாக நான் நினைக்கக்கூடாது. ஆமென். அவர்கள் ஒருவேளை அந்த பொசிஷனில் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில், பணத்திலேயோ மற்ற காரியத்திலேயோ. இதற்காக நான் அவங்களை தாழ்ந்தவர்களாக நான் நினைக்கக்கூடாது.
சகோதர பேரில் மேட்டிமை கொள்ளாமல் இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 32:25 படிப்போம். 2 நாளாகமம் 32:25. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. ஆமென். தேவனுடைய கோபம் அவன் எசேக்கியா மேல் வந்துதான். எதுக்காகன்னா அங்க பாருங்க, தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமை. அப்படின்னா என்ன? தனக்கு செய்யத உபகாரத்துக்கு தக்கதான நடவாமல் மனமேட்டிமை. அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு சின்ன காரியத்தை செஞ்சிருப்பார். ஒன்று ஒரு பெரிய ஒரு காரியத்திலேருந்து, வியாதியிலிருந்தோ பிரச்சனையிலிருந்தோ தேவன் ஒரு பெரிய காரியத்திலேருந்து உன்னை தப்பி வச்சிருப்பார். அப்போ வசனம் என்ன சொல்லுது? உனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாக நடவாமல் மனமேட்டிமை ஆகக்கூடாதுங்கிறார். ஹல்லேலூயா. அவன் வேணா இன்னொருத்தன் அவன் எப்படி வேணாலும் நடக்கலாம், இன்னும் கொஞ்சம் மேட்டிமையாக கூட நடக்கலாம். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பெரிய உபகாரம் நான் பண்ணலைங்கிறார். உனக்கு பண்ணியிருக்கிற உபகாரம் பெரிய உபகாரம், அதுக்கு தக்கதான காரியத்தை நீ செய்யணும். அவனுக்கு அந்தபடியான உபகாரத்தை நான் செய்யலை. ஹல்லேலூயா. அவன் இப்படி நடக்கிறானே, அவன் மேட்டிமையாக நடக்கிறான், ஆனால் அவனை தேவன் ஒன்றும் தொடலையே, அவனை ஒன்றுமே தேவன் செய்யாமல் இருக்கிறாரேன்னா அவனுக்கு அவ்வளோ பெரிய காரியத்தை தேவன் அவனுக்கு செய்யலை. உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார், அதுக்கு தக்கதான மேட்டிமையான காரியத்தில் தான் உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மன மேட்டிமையாக நீ நடக்கிற. ஆமென். உனக்கு நான் செஞ்ச காரியத்தை நினச்சி பாருங்கிறார். ஆமென். நான் மேட்டிமையாக நடக்கிற போது, என் தலையை உயர்த்துக்கிற போது தேவன் எனக்கு செஞ்ச காரியத்தை நான் உணர்ந்து பார்க்குறவனாக இருக்கணும். ஆமென். 2 கொரிந்தியர் 10:5 நம்ம என்ன படிக்கிறோம்? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. நம்மளுடைய அறிக்கையாக மட்டும் இருக்கக்கூடாது. அங்கே வசனம் என்ன? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமை. இது என்ன? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எல்லா மேட்டிமைன்னா எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மேட்டிமை. ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக மேட்டிமைன்னா எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மேட்டிமை. ஹல்லேலூயா. இந்த மேட்டிமையை தேவன் வெறுக்கிறார். இதை நான் அறிக்கை எடுக்கிறவனாக இருக்கிறேனே ஒழிய என் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறவனாக இருக்கிறேனா? தேவன் என்னை ஒரு ராஜாவாக வரப்போகிற நாட்களிலே உயர்த்த இருக்கிறபடினாலே ராஜாவே உணர்வடையுங்கள் என்ற காரியத்தை நம்ம பார்க்குறோம். நான் ராஜாவாக இருந்தால் இதை நான் உணர்ந்து கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். 5வது காரியம், காரியத்தை ஆராய்வது தான் ராஜாவுக்கு மேன்மை. நீதிமொழிகள் 25:2 பாருங்க. நீதிமொழிகள் 25:2. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. ஆமென். காரியத்தை ஆராய்வது ராஜாவுக்கு மேன்மை. ஆமென். என்ன காரியத்தை ஆராய்வது? என் வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை நான் ஆராய்ந்து பார்க்க எனக்கு தெரியணும். எனக்கு முன்பாக வருகிற காரியத்தை ஆராய்ந்து பார்க்க எனக்கு தெரியணும். ஏன் இது நடக்குது, ஏன் இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடந்தது என்றபடியாய். அதாவது இது காரியம் என்ன? அங்கே சாலமோனுக்கிட்ட ஒரு காரியம் வருது. என்ன காரியம்? ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு 2 பேர் என்னோடது தாங்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ ராஜா யாரோடது என்பதை உண்மையை கண்டறியும்படிக்கா என்ன சொல்கிறாரு? வாளை எடுத்துட்டு வா, 2ஆ வெட்டு, ஆளுக்கு பாதியாக கொடுப்போம். ஆமீன். உடனே என்னாச்சு? உண்மையான தாய் வெட்ட வேண்டாம், பிள்ளைய உயிரோட வைங்க, அவளுக்கே வேணாலும் கொடுத்துடுங்கன்னு சொல்கிறா. இப்போ காரியம் என்ன? காரியத்தை அவன் ஆராய்ந்து பார்க்கிறவனாக இருக்கிறான். இந்த காரியம் என்ன அங்கே நடந்திருக்கு? ஹல்லேலூயா. ஆமென். இதை எப்படி தீர்ப்பது என்கிற காரியத்தை அவன் ஆராய்ந்து பார்க்கிறவனாக சரியான ஒரு தீர்வை சொல்லுகிறவனாக இருக்கிறான். இங்கே இந்த நாளில் நமக்கு நடக்கிற காரியத்தை நான் ஆராய்ந்து பார்க்கிறவனாக இருக்கணும். லூக்கா 19:43 படிப்போம்.
லூக்கா 19:43. லூக்கா 19ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. வசனத்தை கவனமாக பார்க்கணும். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. உன்னை சந்திக்கிற காலத்தை நீ அறியாமல் போயிட்ட, புரியாமல் போயிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில காரியங்கள் தேவன் என்ன சொல்கிறார் அபிரகாமுக்கு, என் தாசனுக்கு சொல்லாமல் நான் மறைப்பேனோங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வரப்போகிற காரியத்தை அவர் அறிவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் தேவன் தாமே நமக்கு அதை சொல்கிறவராக இருக்கிறார். அதை அறிவிக்கிற போது நான் அதை உணர்ந்து கொள்கிறவனாக இருக்கணும். ஆமேன். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் என்றபடியாக வேதம் சொல்லுது. அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் கவனிக்கணும். தேவன் ஒரு காரியத்தை அப்படி இல்லைன்னாங்க நீ அதை கவனிக்காமல் போயிட்டீன்னா என்ன ஆகும்? உன் சத்துருக்கள் உன்னை சூழ்ந்து மதில் போடுவார்கள். ஹல்லேலூயா. சத்துரு உன்னை சுற்றி மதில் போட்டுடுவான். அதுக்கப்புறம் நீ பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்குவ. அப்போ இங்கே வேதம் என்ன சொல்லுது? காரியத்தை ஆராய்ந்து பார்ப்பது ராஜாவுக்கு மேன்மைன்னா, நான் எனக்கு நடக்கிற காரியத்தை நான் ஆராய்ஞ்சு பார்க்க எனக்கு தெரியணும். பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க, கொலோசியர் 1:24. கொலோசியர் 1:24 என்ன சொல்கிறாரு பாருங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாமிசத்திலே நிறைவேற்றுகிறேன். இப்போ பவுல் என்ன பண்ணுறாரு, எனக்கு ஏன் இந்த மாமிசத்தில் இவ்வளோ பிரச்சனை என்றபடியா அவர் தேவன்கிட்ட ஜெபிக்கிற போது அங்கே அவர் தெரிஞ்சுக்கிறார். என்ன காரியத்தை தெரிஞ்சுக்கிறாரு? சரீரத்திலே சபைக்காக என் மாமிசத்திலே நான் நிறைவேற்றுகிறேன்கிறார். கிறிஸ்துவுடைய உபத்திரவங்களிலே குறைவானதை. ஆனால் இது இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குங்கிற இடத்துல 3 முறை நான் ஜெபிக்கிறேங்கிறார். 3 முறை ஜெபித்த பிறகும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ 2 காரியம் அங்கே. அதுக்கு அவர் சொல்கிற காரியம் என்ன? நான் மேட்டிமை அடையாதபடிக்கு தேவன் எனக்கு ஒரு முள் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2க்கும் வித்தியாசம் பார்க்கணும். அவர் சரீரத்தில் இருக்கிற பாடுக்கு என்ன சொல்கிறார்? கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களை குறைவானதை என் சரீரத்தில் நிறைவேற்றுகிறேன்கிறார். நான் என் சரீரத்திலேயே எனக்கு வர உபத்திரவம் பிரச்சனை தேவனுடைய சபைக்காக தேவனுடைய காரியத்துக்காக இருக்குமானா நான் சந்தோஷப்படலாம். ஹல்லேலூயா. அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்கிறார்? நான் மேட்டிமை அடையாதபடி தேவன் எனக்கு கொடுத்த முள்ளாக இருக்கிறதுங்கிறார். இப்போ எனக்கு வர்ற பிரச்சனை நான் மேட்டிமை அடையாதபடிக்கு கொடுக்கப்பட்ட முள்ளா, இல்லை எனக்கு சபைக்காக தேவன் என் மேலே வச்சிருக்கிற இந்த பாரத்தை நான் சுமக்கிற ஒரு காரியமா? ஆமென். 2க்கும் வித்தியாசம் தெரியணும். 2ல் எதுங்கிறது எனக்கு தெரியணும். இதை தான் வேதம் சொல்கிறது, காரியத்தை ஆராய்ந்து பார்ப்பது ராஜாக்களுக்கு மேன்மை. நான் ராஜாவாக இருப்பேனே, ஆனால் இதை நான் ஆராய்ந்து பார்க்க எனக்கு தெரியணும். ஆமென். இன்னும் லூக்கா 12:55-57 பாருங்க. லூக்கா 12:55-57 வசனங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 55-56 வசனங்கள். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமற் போனதென்ன? ஆமென். இந்த காலத்தை, இந்த நேரத்தை, உங்களுடைய சூழ்நிலையை, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, எதனால் இந்த காரியம் நடந்தது என்றபடியாய் நான் ஆராய்ந்து பார்க்க நிதானிக்காமல் போனது என்ன? ஆமென். சில நேரங்களில் தேவன் ஒரு பெரிய ஒரு ஆபத்து, ஒரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடப்பதற்கு முன்பாக
சில சின்ன சின்ன காரியங்கள் நடக்கும். ஆமென். அந்த காரியம் நடக்கிற போதே நான் உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் என்ன சொல்கிறார், நான் என்னுடைய தாசனுக்கு தெரியப்படுத்தாமல் இருப்பேனோங்கிறார். ஆனால் தெரியப்படுத்துகிற காரியத்தை எனக்கு புரிஞ்சுக்க தான் தெரியல. ஹல்லேலூயா. அது யார் வழியாகவதோ, சில பிரச்சனையாகவாவது, அல்லது ஒரு சின்ன வேற ஒரு காரியமாக ஏதோ ஒரு விதத்தில் அது நம்மள்கிட்ட வரும். ஆமென். நான் அந்த காரியம் வருகிற போது என்ன, நான் எச்சரிக்கையாக இருந்து நான் அதுலேருந்து தப்பிச்சுக்கிறவனாக இருக்கணும். லூக்கா 19:42 படிங்க. லூக்கா 19:42. லூக்கா 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஹல்லேலூயா. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். எந்த காரியம் உனக்கு சமாதான குலைச்சலை கொண்டு வருதோ அது எதனால் என்னங்கிறத நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. மறைவாக இருக்கிறதுன்னா நம்ம விட்டுடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் புரிஞ்சுக்கல. ஹல்லேலூயா. எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையை எப்படியா இருந்தாலும் அதாவது சில நேரங்களில் தேவன் நமக்கு இந்த காரியத்தை ஏன் அனுமதிச்சேங்கிறத சொல்லுவார். ஆனால் அதை மற்றவங்களுக்கு சொல்கிறபடியாக இருக்காது. ஹல்லேலூயா. பரவாயில்ல. ஆமென். மற்றவங்களுக்கு சொல்லும்படியாக அந்த காரியம் இல்லைன்னாலும் பரவாயில்ல. ஆனால் நான் எனக்கு அறிஞ்சிருக்கணும். என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்ததுங்கிறத நான் அறிஞ்சிருக்கணும். அது சபைக்காகவா, என்னுடைய மேட்டிமையோ அல்லது வேறு எந்த காரியமோ என்கிட்ட இருக்கிற ஒரு தவறுனால நடந்ததாங்கிறத 2ல் 1 நான் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அது சொல்லக்கூடியதாக இருந்தால் சொல்லலாம், சொல்ல முடியாததாக இருந்தால் நம்ம அறிஞ்சிருக்கணும். ஆமென். இல்லை இதுவரையிலும் தெரியல அப்படின்னா, அது மறைவாக இருக்குன்னா நான் அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா காரியத்தை ஆராய்ந்து பார்ப்பது ராஜாக்களுக்கு மேன்மையாக இருக்கு என்றபடியாக சொல்லுகிறபடினால, நான் ராஜாவாக இருப்பேனே ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் அதை ஆராய்ந்து பார்க்கிறவனாக இருக்கணும். ஆமென். நான் ஆராய்ந்து பார்க்கிறவனாக இருக்கணும். 6வது காரியம், கற்பனைப்படி நடக்கிறவனாக இருக்கணும். 2 நாளாகமம் 17 3-4 வசனங்களை பார்ப்போம். 2 நாளாகமம் 17 3-4 வசனங்கள். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. 4ஆம் வசனம். தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆமென். அவர்களுடைய கற்பனைப்படியெல்லாம் நடந்தான். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறோம் அதைப்படியெல்லாம் நடந்தான். அதனால் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். ஹல்லேலூயா. அடுத்த வரி என்ன சொல்லுது, இவன் தாவீதை போல கற்பனைப்படியெல்லாம் நடந்தபடியினாலே ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். ஆமென். அப்போ இன்னைக்கு நான் கற்பனையின்படி நான் நடக்கிற போது தேவன் என்னை திடப்படுத்துகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். ஆமென். இன்னும் 7-8 வசனங்களை பின்னாடி நீங்கள் அதிலே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் அதோடு நிற்கல. எல்லா பட்டணங்களிலும் தானே ஆண்டவரை அறிவிக்கும்படிக்காய், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் ஆட்களை நியமித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ அப்படிப்பட்டதாக தேவனுடைய காரியத்தை செய்வதில் அவன் மிக மிக கவனமாக இருக்கிறான். அந்த கற்பனையில் நடப்பதில் கவனமாக இருக்கிறான். அதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எபேசியர் 6:15 பார்ப்போம். எபேசியர் 6:15. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். ஆமென். எந்த நேரமும் தானே இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சையை காலில் தொடுத்தவர்களாக இருக்கணும். ஆமென். ஒரு இடத்துக்கு ஆண்டவருக்கான காரியத்துக்கு போகணுன்னா அடுத்த செகண்டு நான் இந்த பாதரட்சையை தொடுத்தவனாக ஆயத்தம் என்கிற காரியம் இருந்தால் தான் உடனே நான் வர்றேன்னு சொல்ல முடியும்.
இல்லைனாக்க எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்கும்போம். ஆமீன். மற்ற காரியம்தான் நமக்கு பெருசாக தெரியும். ஆனால் வசனம் சொல்லுது, நீ எந்த நேரத்திலும் இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்கிற பாத ரட்சையை நீ அணிந்தவனாக இருக்கணும். ஆமீன். எப்போ சமயம் கிடைத்தாலும் சமயம் கிடைக்காவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கான காரியத்தில் நீ கவனமாக இருக்கணும் என்றபடியாய். அப்போ இங்கே காரியம் 6வது காரியம் என்ன? கற்பனையின்படி நம்ம நடக்கிறவர்களாக இருந்தால் தான் நம்ம ராஜாவாக நம்மளை ஸ்திரப்படுத்துவார், நிலைப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். ஆமீன். 7வது காரியம் நீதிமொழிகள் 20:28 படிப்போம். நீதிமொழிகள் 20:28. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். ஆமீன். தயவும் சத்தியமும் ராஜாவை காக்கும். தயங்கிறதுக்கு இரக்கங்கிறதுக்கும் ஆங்கிலத்தில் மெர்சி என்றபடியாக தான் போட்டிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா மெர்சி. ஆமாம், இரக்கம். மத்தேயு 5:7 என்ன சொல்லுது? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. ஒன்று ராஜாவா தேவன் உயர்த்தி இருக்கிற போது, அந்த ராஜாவுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற போது நீ மற்றவர் மீது இரக்கம் காண்பிக்கிறவனாக இருக்கணும். அது மட்டுமல்ல, சத்தியம், கிறிஸ்துவுக்குள்ளாக நீ நடக்கிறவனாகவும் இருக்கணும். இது ரெண்டும் இருக்கிற போது தான் உன்னை தேவன் காப்பார், உன்னை காத்து வழிநடத்துவார், அவர் உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்வார், உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். ஆமீன். லூக்கா 1:50 என்ன சொல்லுது பாருங்க. லூக்கா 1:50, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆமீன். நீ இன்னைக்கு ஆண்டவருக்கு பயந்து நடந்தீன்னா ஒன்றை மட்டும் இல்லை, உன் தலைமுறையே காப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புங்கிற காரியம் தொடர்ந்து அவங்க சந்ததியில் வந்துக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அவங்க அன்னைக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களா இருந்தபடினால கடைசி வரையிலும் அந்த சந்ததிக்கு குறித்து பேசுகிற போது இவங்க பேர் தான் முதல்ல வரும். ஆமீன். ஏன்னா இவங்களின் பொருட்டு பல இடத்துல கர்த்தர் சொல்லுவார், நான் ஆபிரகாமின் பொருட்டு, உங்கள் மூதாதையரின் பொருட்டு உங்கள் மேல் நான் இரக்கம் காட்டுகிறேன் என்றபடியாய். ஆமீன். ஏன்னா இரக்கம் காட்டுகிறவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்றபடியாகவும் அவர்கள் சத்தியத்தின்படி நடந்தபடியாகவும் தானே அவங்க தலைமுறையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இன்னைக்கு என்னுடைய தலைமுறையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் இரக்கத்தையும் சத்தியத்தையும் விட்டுவிடாது இருக்கிறவனாக இருக்கணும். ஆமீன். மற்றவர்கள் மேல் காட்டுகிற இரக்கத்தையும் சத்தியத்தையும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்திலும் தானே நான் தவறாமல் நடக்கிற போது அது என்ன மட்டுமில்லை, என் சந்ததியும் காத்து வழி நடத்தும். சங்கீதம் 91:4 பாருங்க. சங்கீதம் 91:4. சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடமாகும். அப்படின்னா என்ன? அந்த சத்தியம்தான் உன்னை எதிர்த்து வர்ற எல்லா காரியத்திலிருந்து உன்னை காப்பாற்றும். ஆமீன். கேடகம்னா என்ன? மற்றவங்க நம்ம மேலே கொண்டு வருகிற ஒரு காரியத்தை தடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. எப்போ நான் சத்தியத்தின்படி நடப்பேனே ஆனால் அவங்களால ஒன்றுமே என்ன பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவர் தம் சிறகுகளாலே நம்மளை மூடி காத்துக்கொள்கிறவராக இருக்கிறார். ஆமீன். எபேசியர் 6:14 அதுதான் சொல்லுது, சத்தியம் என்னும் இடைக்கச்சையை அரைக்கச்சையை நாம் கட்டி கொண்டவர்களாக இருக்கணும் எந்த நேரத்திலும். அதை தான் அங்கே சொல்லுது, சத்தியம் என்னும் அரைக்கச்சையை. அப்படின்னா இது எந்த நேரமும் நம்ம உடம்போட சேர்ந்ததாக இருக்கணும். ஆமீன். அதை கட்டினவர்களாக இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு. தேவன் அப்பொழுது தான் அவர் சட்டையில் நிலையில் நம்மளை வைத்து காத்து கொள்கிறவராக இருக்கிறார். ஆமீன். அவன் இந்த நாளில் தேவன் நம்மளை ராஜாக்களாக உயர்த்தி இருக்கிறாருங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆமீன். எங்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்கள் ஆக்கினீர் என்ற புது பாட்டை பாடினார்கள் என்றபடியா. ஆமீன். தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாம் போய் பாட போகிறோம், எங்களை எல்லாம் ராஜாக்களாக உயர்த்தினீரே என்றபடியாய். ஹல்லேலூயா. அதற்கு தேவை இந்த பூமியில் இருக்கிற போதே அதுக்கு நான் தகுதியானவனாக இருக்கணும்.
ஆமென். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா, கர்த்தரால் ராஜாவா இருக்கும்படி நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா என்றபடியாக நான் அறிந்திருக்கணும். அடுத்தது அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவனாக இருக்கணும். மூன்றாவது காரியம், அவரால் அபிஷேகம் பெற்றவனாக இருக்கணும். 4, நான் ராஜாவா உயர்ந்துட்டேன்னு எந்த விதத்திலும் மேட்டிமை இல்லாதபடியாக இருக்கணும். 5வது காரியம், காரியத்தை ஆராய்ந்து பார்க்க தெரியணும். ஒரு ராஜா அப்படின்னா இந்த காரியம் ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுங்கிறத நான் ஆராய்ந்து பார்க்க தெரியணும். 6வது காரியம், கற்பனையின்படி நான் நடக்கிறவனாக இருக்கணும். 7, தயம் சத்தியம் தானே நம்மளை காப்பாற்றும். ஒரு ராஜா அப்படின்னா என்ன பண்ணணும், தயம் சத்தியம் ராஜாவை காக்கும். அப்போ நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தயம் சத்தியம் மிக மிக அவசியமானது. ஆமென். ஆகவே இந்த நாளில் ராஜாக்களாகிய நாம் தானே உணர்வடைய வேண்டும் என்றபடியாய் தாவீது சொல்லுகிறபடியாய் இந்த நாளில் நான் உணர்வடைவோம். ஆமென். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, எங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ராஜாக்களாக உயர்த்தி இருக்கிறீர். அந்த ராஜாக்களான அந்த காரியத்தை நாங்கள் இந்த நாளிலே உறுதிப்படுத்தும்படிக்காய் பேதுரு எங்களுக்கு சொல்லப்பட்டபடியாய் ஆண்டவரே, இதோ இந்த காரியத்தை இப்பொழுதும் நீங்கள் உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் இந்த பூமியில் இருக்கிற போதே நாங்கள் எங்களது செயலினாலே நாங்கள் உறுதிப்படுத்துகிறவர்களாக இருக்க தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமது எல்லையில்லா கிருபை எங்களோடு கூட இருப்பதாக ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.